2 வாரமா ஒரே ஃபெய்த்தில் தான் போயிட்டு இருக்கேன் பிரதர். இப்போதான் ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேங்க. 2 வாரம் போனால் போத்தாது. என்னைக்கு அந்த பிரச்சனை தவிடுபடி ஆகிறதோ, உங்களுக்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் போகிறதோ, அன்றைக்கு வரைக்கும் விடக்கூடாது. எத்தனை நாள் ஆனான்னு 20 வருஷம் ஆனாலும் அதை விடக்கூடாது. ஹலோ, இருக்கிறீங்களா? உங்களுக்கு முன்பாக அது ஒன்றுமில்லாமல் போக வேண்டும். பிரச்சனைகள் தாழ் பணிய வேண்டும், ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் உங்களுக்கு முன்பாக. அதை ஆட்கொள்ளுகிற வரையில், அது மேலே ஜெயிக்கிற வரையில் விடவே கூடாது. இருக்கீங்களா? பிஸ்னஸ் அப்படி தான், குடும்ப வாழ்க்கை அப்படி தான், ஊழியம் அப்படி தான், எல்லாமே அப்படி தான். இதெல்லாம் ஒரு அளவுக்கு ருசி பார்த்து விட்டு தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். விடக்கூடாது. எல்லாம் பக்கத்தில் இருக்க பாருங்க, நம்பிக்கை இழக்கக்கூடாது. அப்போ மாத கணக்கில், வருஷ கணக்கில், சில நேரத்தில் நான் வருஷ கணக்கில் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன். வருஷ கணக்கில் இந்த இடத்துல நின்று சொல்லி இருக்கிறேன். நான் நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் எல்லா இடத்திலும் ஜனங்கள் கிளம்பி வாருங்கள், இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்தை நோக்கி வாருங்கள். அப்போ சொல்லும்போது யாருமே இல்லைங்க. அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன் நான். வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு எல்லா பக்கம் பேசுறது ஜெபத்தில். எல்லா இடத்திலும் ஜனங்கள் திரளாக இங்கே கூடி வருவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த இடம் அப்படிப்பட்ட மக்களால் நிறைந்திருக்கும். இன்னைக்கு அப்படி இருக்கிறது. இன்னைக்கு பிரச்சனைனா இடம் போதலை, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அப்போ கர்த்தர் சொல்லிட்டார் பெருக பண்ணுவேன்னு. அப்போ நான் அதில் நிற்க போகிறேன். 20 வருஷம் ஆனேன், இன்னும் 40 வருஷம் ஆனேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதை பார்க்காம விடுறதில்லை. நான் சாத்தான் சொல்கிறத நம்ப போகிறதில்லை, இயேசு சொன்னதை நம்புகிறேன். நான் என்னை அழைத்தவர் சொன்னதை நான் நம்புகிறேன். எத்தனை வருஷம்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. சொன்னது நிறைவேற வரைக்கும் அதை விட போகிறதே கிடையாது. எத்தனை பிசாசு எத்தனை சொல்லியாச்சு என்கிட்ட. ஆனால் அந்த பிசாசெல்லாம் இன்றைக்கி எங்கேனே தெரியல. அவங்கெல்லாம் பேசிக்குவாங்க, எனக்கு இந்த ஆளுக்கிட்ட போகாதப்பா. அவர் பிரச்சனை கொடுக்க கொடுக்க இன்னும் ஸ்ட்ராங்காக வர்றாரு ஆள். அப்படி ஆகிடணும். அப்புறம் நரகம் பூரா நீங்கள் ஃபேமஸாக இருப்பீங்க. அந்த ஆளுக்கு வீணா பிரச்சனை கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் வீணா இன்னும் கொஞ்சம் ரொம்ப குறிக்கோளில் ரொம்ப கெட்டியாக இருப்பார் அவர். எனக்கு அப்படி தான் ஆயிடுச்சு பாருங்கள். நான் இப்போ பல மலைகளை சந்தித்து பல கஷ்டங்களை சந்தித்து வந்தேன். ஒரு மலையை தாண்டும் போதும் யோசிப்பேன், தான் கடைசி மலை, அடுத்தது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எங்கே ஃப்ரீயாக இருக்கும்? அடுத்தது இன்னொரு மலை வருது, பெரிய மலை. சரி, அந்த மலையை தாண்டினா இதுதான் கடைசி மலை, வாழ்க்கையில் இதை தாண்டிட்டா போச்சு, முடிஞ்சதுன்னு நினைப்பேன். அதை தாண்டினோடனே இன்னொன்று பெருசாக அங்கே காத்துட்டு இருக்குது. அதனால் இப்போ மலைகளை கண்டுக்கிறதே கிடையாது.